ஆளுநரோட செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாது. காந்தியடிகளை பற்றி பேசினாரு, பல்வேறு சர்ச்சைகளை தொடர்ந்து போயிருந்தார். அவருடைய செயல்பாடு ஆளுநருடைய செயல்பாடு அது பதவிக்கே ஒரு இழுக்காக இருக்குது. ஆளுநர் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆளுநராக நடக்கும். அதுதான் எல்லாருடைய விருப்பம். தொடர்ந்து ஆளுநர்கள் தமிழிசை சவுந்தரராஜனாலும் சரி, ஆனந்த் இருந்தாலும் சரி, இதில் கேரளா ஆளுநராக சரி, தொடர்ந்து அரசியல்வாதி பற்றி செயல்படுறாங்க. ஆளுநர் முன்னாடிலாம் அரசியல் பேச மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ஐபிஎஸ் ஆபீசர் அவங்கெல்லாம் அரசியல்வாதியா இருந்து வந்தவங்க தானே. அதனால அந்த நாமத்தில் செயல்படலாம். வேலுமணி எல்லாம் 7 வருடத்துக்கு முன்னாடி சந்திச்சு நிறைய செய்திகள் வருது. நானும் அதெல்லாம் நீங்க சொன்னப்ப கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நாங்க ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கோம். ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எப்ப சார் வெளில வரும்? ஸ்லீப்பர் செல்லாம் வர வேண்டிய நேரத்தில் அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்லுங்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏக்கள் மாத்திரம் இல்ல, இப்ப பல செய்திகள்லாம் வருது இல்ல, அதுல ஸ்லீப்பர் செல் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்களா அந்த புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய அந்த இயக்கம் அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு திசை மாறி சென்று விட்டார்கள். அதனால அவர்கள் உறுதியாக தோல்வியை சந்திப்பார்கள். இப்பொழுது அந்த இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதிமுக எல்லா தேர்தல் பணிக்குழு, தேர்தல் விளம்பர குழு எல்லாமே போட்டுட்டாங்க. கூட்டணி கட்சியில் யாருமே இல்லாத போது கூட்டணி கட்சிகள் இல்லாத போது குழுக்கெல்லாம் போட்டுருக்காங்க. நேற்று கூட ஏதோ ஒரு பத்திரிக்கை பேனர் பார்த்தேன். நான் வரப்ப அதிமுக கடை விரிச்சிருக்கு, வாங்குவார் யாரு இல்லைங்கிற மாதிரி துணியில ஒரு பதில் பார்த்தேன். பழனிசாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம மத இறை பற்றி உள்ளவர்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த பலனை விருப்பம் அடைஞ்சிட்டு இருக்காருங்கிறது தான். அதை முழுமையாக அடையக்கூடிய காலம் விரைவில். தொடர்ந்து தமிழகத்தில் சார் அரசியல் விமர்சனங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து நம்ம போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்சி கடிதம் திடீர்னா பேசுறாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மாறிட்டாங்க. பரவாயில்ல இருக்காங்க. அது மாதிரி சில அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப தரம் தாழ்ந்து தான் இருக்கு. பட் எல்லாரும் அப்படி இல்லை. அது மாதிரி ஒரு சில தனிநபர்களுடைய தவறு தான் எல்லாருக்குமே அது தலைமுறை ஏற்படும். யூஎன்களுக்குலாம் பதில் சொல்லணும் இல்ல, அதாவது வேற நேரம் கேட்குறீங்க. இது கூட அழைத்தான் அப்படின்லாம் திமுகவோட என்னைக்கு போக முடியாது. கூட்டணி அமைந்த பிறகு பதில் சொல்றது தான் எதா இருந்தாலும். பிரதம மந்திரியா தீர்மானிக்கும் இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற பிரதம மந்திரி தீர்மானிக்கிறதுல பிஜேபி இல்லாட்டி காங்கிரஸ் இன்டாக்டா. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இல்ல சார், தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் எல்லாம் இன்னும் போயிருக்கு. அது திமுக பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மடியில கணம் அதிகமா இருக்கு, அதனால யாரை கட்டு பயப்படுவாங்கன்னு தெரியும். அதனால காங்கிரஸ் கலட்டி விடுறது கூட வாய்ப்பு. அதனால வெயிட் பண்ணுவோம். 2 தேசிய கட்சி தாங்க, ஒன்னு பாஜக, ஒன்னு காங்கிரஸ். 2 கட்சியோடையும் கூட்டணி செல்ற வாய்ப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டு கட்சிக்கு. இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். சில பேர் கூட கேட்டாங்க, என்ன கொள்கை ரீதியாக? ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற இடம்பெறும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் அடுத்த முறை புதுக்கோட்டை வரப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அனைத்து கூட்டங்களிலுமே திரு டிடிவி தினகரன் போட்டி
எப்படி பார்க்குறாரு எலெக்ஷன்ல ஏற்கனவே சிவகங்கை தொகுதி வந்து கண்டினியூஸா வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. சிவகங்கை தொகுதி வந்து எல்லா தொகுதிக்கும் போற மாதிரி சிவகங்கையும் போறேன். நேற்று அங்க கூட சொன்னேன், இதே மாதிரி ஊடகத்துறை நண்பர்களாக என்ன கேட்டுட்டே இருப்பாங்க. தேர்போகை பாண்டி எப்படி என்ன 2 மாதத்துக்கு ஒரு ரூபாய் அங்கே ஒரு நேர்த்தி கூட்டுவாரு. அதனால போயிட்டு இருக்கேன். இப்ப நேற்று எங்க வர மாதிரி தான் அங்கேயும் போனேன். தேர்தலில் போட்டியிடுவதை பத்தி நான் முடிவே செய்யல. ஆனா நான் தேர்தலில் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனா எங்க நிர்வாகிகளோ தொண்டர்களோ நான் போட்டியிட வேண்டும்னு என்ன வலியுறுத்தி வர்றாங்க. அவர்களுடைய கோரிக்கையை நான் வந்து பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எந்த முடிவு எடுக்கல. அதான் உண்மை. தமிழகத்தில் சட்டமன்றம் எப்படி இருக்கு? குறிப்பா இந்த பத்திரிகை துறையை சேர்ந்தவரே தாக்கப்பட்டிருக்காரு. பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பொதுவா இப்ப போதை கலாச்சாரம் இன்னும் பிள்ளைங்கள் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற அஞ்சுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் வருங்கால சந்ததியினை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் பயமில்லாமல் வாழ வேண்டும். அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுதான் விமர்சனம் நம்ம அவங்க வச்சாங்கிறத நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி வெளிநாடு போயெல்லாம் போய் முதலீட்டாளர்களை இருந்ததா சொன்னாங்க. அதனால என்ன ரிசல்ட் வந்ததா இது வந்து தெரியல. யாருக்கும் வேலை வாய்ப்பு வந்ததா? இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும். அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய அடிப்படை வசதியும் செய்யாம அரசு வந்து அதாவது கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைத்தது தவறில்லை. ஏன்னா அந்த திட்டம் ஏன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, வெஹிக்கிள்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. பட் அங்கே போய் பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாமல் விட்டுருக்காங்க. அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செஞ்சாங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும். இன்றைக்கு மக்களும் பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்து உரிமையாளர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விரைவாக இதை வந்து அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கைகள் செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்கள் எல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும். சொல்லுவாங்க. அது ஒரு எதிர்கட்சிக்கு தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன பற்றி தெரியும். சென்னையில் நானும் 35 வருஷமா இருக்கேன். இதே மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்திருப்பது தேவையானது தான். எப்படி இப்போ 4 லைன் ஆகிறோம், 6 லைன்லாம் வருது, அது தேவையான மாதிரி. ஆனால் என்ன பண்ணணும், பஸ் ஸ்டாண்ட் அங்கே தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்க பயணிகள்லாம் கஷ்டம் இல்லாமல் அங்கே போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தை இவ்வளோ விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு.